Dear student, 12th standard chapter 6 applications of vector algebra. First நமக்கு basic introduction class பார்த்த நமக்கு a dot b னா a cross b னா நம்ம dot cross method follow பண்ணோம். இப்போ example 6.1ல cosine formula 6.1 cosine formula நமக்கு with the usual rotation in the any triangle APC through that following vector methodல நான் மொத்தம் 1 2 3 ரிசல்ட் வெரிஃபை பண்ண சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜஸ்ட் 2 மார்க் क्वेश्चनலாம் அல்ல நெக்ஸ்ட் 3 மார்க் क्वेश्चन எல்லாம் ஜஸ்ட் क्वेश्चनனா ஜஸ்ட் கொசைன் ஃபார்முலா கூட கேட்பாங்க. ஆனா டிஃபைன் கொசைன் ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்டோட படிக்கணும். ஓகேவா? இப்போ a ஸ்கொயர் ஒன் சைடு இருந்துச்சுன்னா b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் a இருந்துச்சுன்னா காஸ் a வச்சுங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் b ஸ்கொயர் ஈக்குவல் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ac காஸ் b. இந்த b இந்த b யூஸ் பண்ணிக்க. c square equal to a square b square minus 2ab cos c. Okay, இது cosine series ஓட ஸ்டேட்மெண்ட். இந்த ரிசல்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ண சொன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸ்டேட் இன் ப்ரூவ் கொஸ்டின் ஃபார்முலா ஃபார்முலா எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, வெரிஃபை பண்ணணும். சரி, இதான் ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். a square equal to b square plus c square minus 2bc cos a னு வெரிஃபை பண்ண போறோம். நெக்ஸ்ட் நான் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? ட்ரையாங்கிள் a b c கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஆங்கிள்லாம் நமக்கு இது ஃபுல்லாக நமக்கு நான் 180 சி பண்ண இது பை மைனஸ் பைலேருந்து நான் 180லேருந்து சி லெஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் வரும். இது நேரம் 180லேருந்து ஏ லெஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் வரும். இது 180லேருந்து பி மைனஸ் பண்ணால் இந்த ஏக்கு ஆப்போசிட் ஏ வெக்டர், சிக்கு ஆப்போசிட் சி வெக்டர், பிக்கு ஆப்போசிட் பி வெக்டர். ஓகே, இது காமன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லலாம் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர். இது காமன் ஈக்குவல் டு 0. நமக்கு 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் ஈக்குவல் 0. ஓகே, இதனால் நமக்கு ஏபி என்ன வரும்? சி, பிசி வந்து ஏ வெக்டர், சிஏ வந்து பி வெக்டர் ஈக்குவல் டு 0. நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கொஸ்டின்ல ஏ ஸ்கொயர் கொட்டா கொடுத்துறாங்க. அப்போ ஏ மட்டும் ஒன் சைடு கொண்டு போகிறோம், பி ஸ்கொயர்னா பி கொண்டு போகிறோம், சி ஸ்கொயர்னா சி யூஸ் பண்ண போகிறோம் ஒன் சைடு. அப்போ நெக்ஸ்ட் அப்போ ஏ மட்டும் ஒன் சைடு கொண்டு போயிடு, இந்த சி அப்படியே இருக்கட்டும், பி இந்த சைடு இருக்கட்டும், இந்த மைனஸ் இந்த சைடு போனாலும் பிளஸ் ஏ மைனஸ் ஏ ஆகிடும். ஸ்கொயரிங் அண்ட் போர்ட்ஸ் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணாலும் சி பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு a plus b whole square a square b square நெக்ஸ்ட்னா இந்த டேர்ம்ஸ் நேரம் a வெக்டர் வந்து a க்கு ஈக்குவலா இருக்கும். ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஓகேவா? அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, a ஸ்கொயர் b ஸ்கொயர் என்ன பிளஸ் 2ab டேட்டா பண்ண ab யூஸ் பண்ணணும். ஏன்னா டாட் ப்ராடக்ட் இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. அதான் c டாட் பின்னு சொல்லணும். c டாட் b இங்கே மட்டும் 2ab c டாட் b இது ஸ்கொயர் பண்ண வரும் a ஸ்கொயர் தான். ஓகே, இப்போ a ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், c ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் c டாட் a டாட் b க்கு என்ன பண்ணலாம்? மாடலஸ் ஆகும் ab இன்டு காஸ் தீட்டா. நமக்கு ab இன்டு காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ 2 அப்படியே இருக்கும், bc இன்டு காஸ் தீட்டாக்கு. தீட்டாக்கு என்ன நமக்கு இப்போ எனக்கு a இருக்குதா? a தானே பை மைனஸ் ஏ. ஓகே, இந்த வேல்யூ இங்கே இந்த ரெண்டுக்கும் ஃபார்மேட் நமக்கு பை மைனஸ் ஏ. ஓகேவா? அப்போ ஒன்று ஷார்ட்கட் என்ன வச்சுன்னா இந்த ஏ ஸ்கொயர் தான் பை மைனஸ் ஏ வரும், பி ஸ்கொயர் பை மைனஸ் பின்னு போட்டுங்க. ஓகே, அப்போ இங்கே பிசி இருந்துச்சுன்னா நாங்கள் ஏவில் வரும். அது ஓகே, அப்போ நான் சி ஸ்கொயர்னா 2bc நான் காஸ் 180 மைனஸ் ஏ தீட்டனா நமக்கு காஸ் 180 எத்தனை குவாட்ரண்ட்? நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்லாம் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், சைன் ஒரு ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ். இங்கே காசு வந்தால்னா நமக்கு மைனஸ் போட்டோம். செகண்ட் குவாட்ரண்ட் இப்போ 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல ஆனால் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், சைன் ஒரு ரெசிப்ரோக்கல் மட்டும் பாசிட்டிவ். இது நம்ம என்ன காசு வந்தாலும் நெகட்டிவ் போட்டோம். 180 இருந்தால் சேஞ்சஸ் ஆகுமா? சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா 270க்கும் 90க்கு மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும், 180 சேஞ்சஸ் ஆகுது. அப்போ காஸ் தான். இந்த ஏ டைம்ஸ் அப்படியே போட்டுருங்க. ஏன் மைனஸ் போட்டோம்னா செகண்ட் குவாட்ரண்ட் 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கல் தான் பாசிட்டிவ். இங்கே காசு வந்ததால மைனஸ் போட்டோம். 180 மைனஸ் என்னன்னா காஸ் தீட்டா தான். அப்போ காஸ் தீட்டா. ஓகே, அப்போ ரிசல்ட் வந்துச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ஓகே, அதே சேம் செகண்ட் ரிசல்ட் ஏபி பிளஸ் பிசி சேம்னா ஏபி வந்து ஏ வெக்டர், பிசிசி ஏ வெக்டர், சிஏ வெக்டர், பி வெக்டர். இப்போ ஏ பி ஸ்கொயர் கொண்டு ரிசல்ட் வெரிஃபை பண்ணலாம். அப்போ பின்னு மட்டும் ஒன் சைடு கொண்டு போயிடுங்க, மைனஸ் பி ஸ்கொயரிங் அண்ட் போர்ட் சைடு. அப்போ சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் கொண்டு மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 2c டாட் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ இது என்ன சொல்ல நமக்கு? இது அப்படியே இருக்கும் 2ac காஸ் ஏசி தானே வரும், பை மைனஸ் பின்னு போட்டுது, பை மைனஸ் பி. ஓகே, ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அதே சேம்னா காஸ் 180 செகண்ட் குவாட்ரண்ட்
செகண்ட் ஒன்றுனா சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், அப்போ மைனஸ் பண்ணணும். 2ac காஸ் பி. 180 எந்த சேஞ்ச் ஆகாது, காஸ் தான் வரும். பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர். செகண்ட் ரிசல்ட் இஸ் வெரிஃபைட். தேர்ட் ரிசல்ட் அதே சேம், இதே கண்டிஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. நமக்கு சி ஸ்கொயருக்கு ரிசல்ட் இருக்குது. அப்போ சி மட்டும் ஒன் சைடு கொண்டு போயிட்டா மைனஸ் சியாக இருக்கும். ஸ்கொயரிங் அண்ட் போர்ட்ஸ் என்ன வரும், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2abனா ஏ டாட் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஏ டாட் பிக்கு என்ன பண்ணலாம், ஏபி இன்டு காஸ் தீட்டா. தீட்டாக்கு என்ன இருக்குது, பை மைனஸ் சி. ஏபி இருந்தனா சியில் வரும். ஓகே, ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அதுவே காஸ் 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட் தான் வரும். 180 சேஞ்சஸ் ஆகாது, காஸ் போட்டுட்டோம். மைனஸ் என்ன வரும், செகண்ட் குவார்டர்ல வந்து சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், இங்கே சைனா அங்கே காசு இருக்கிறதா மைனஸ் வந்துருச்சு. ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அப்போ தேர்ட் ரிசல்ட் இஸ் வெரிஃபைடு. இதான் நமக்குன்னா கொசைன் ஃபார்முலா. ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சு கேட்டால் கொசைன் ஃபார்முலா எழுதி வெரிஃபை பண்ணணும். இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா டேரெக்டாகவே வெரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.